ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கும் கூட யோபின் புஸ்தகத்திலே தொடர்ந்து நாம் தியானிக்கும்படியாக எடுக்கிறதான பகுதி 18ஆம் அதிகாரம் முதல் 21ஆம் வசனம் வரையிலான பகுதி. யோபும் அவனுடைய 3 நண்பர்களும் மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை கூறி வருகிறார்கள். யோபின் 3 நண்பர்களும் யோபின் நிலைமைக்கு, அவன் செய்த பாவம், தேவன் அவனுக்கு கொடுத்த தண்டனை, தேவன் அவனை நியாயம் தீர்த்தது, இவையே காரணமாக கூறுகிறார்கள். அதே சமயத்திலே யோபு என்றால் அவர்களிடத்திலே வாதிட்டு இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு போனால் எனக்கு நலமாயிருக்கும் என்பதாக அவர்களை பார்த்து சொல்லுகிற அளவுக்கு யோபு வந்துவிட்டார். இந்த சூழ்நிலைமையிலே தான் அவருடைய நண்பராகிய பில்தாத் மறுபடியுமாக ஒரு உரையாடலை ஆரம்பிக்கிறார். அதை நாம் இன்றைக்கு 18ஆம் அதிகாரத்திலே பார்க்க இருக்கிறோம். பில்தாத் யோபை பார்த்து, நீர் எந்த மட்டும் எங்களுடைய பேச்சை கேட்காமல் இருப்பீர், புத்திமான்களாய் இருக்கும்படிக்கு நாங்கள் பேசுகிறதை கேட்க வேண்டும் என்பதாக கூறுகிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் யோபின் முடிவானது ஒரு தேவனுக்கு பிரியமில்லாமல் அநியாயம் செய்கிற ஒரு மனிதனின் முடிவை போல, துன்மார்க்கனின் முடிவை போல காணப்பட போகிறது என்பதை உணர்த்தும் விதமாக, துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் மகிழ்ந்து போகும், அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்பட்டு அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும் என்று கூறுகிறார். இதை நாம் பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 10ஆம் 11ஆம் வசனத்தோடு ஒப்பிடும் பொழுது ஒரு எதிர்மறையான கருத்தாக இது காணப்படுகிறது. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே துர்க்கிரியைக்கு தக்க தண்டனையானது சீக்கிரமாய் நடவாமல் இருக்கிறது என்பதாக பிரசங்கி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது எப்பொழுதும் தேவனுடைய நியாய தீர்ப்பானது உடனே வருவது இல்லை. எப்பொழுதும் நமக்கு நியாயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பது இல்லை. ஆனாலும் கூட நீதிமான்கள் சில நேரங்களிலே கஷ்டத்தின் வழியாக கடந்து செல்ல நேரிடும். அதே போல துன்மார்க்கர் செலுத்தியிருப்பது போல காணப்படலாம். ஆனால் தேவன் நீதி உள்ளவர், அவர் நீதியை செய்கிற தேவன். அதைத்தான் நாம் தொடர்ந்து இந்த யோபின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள போகிறோம். இந்த நேரத்திலே நாம் 19ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்கிறதான வேளையிலே யோபு பில்தாத்துக்கு பிரதியுத்தரமாக என்ன கூறினார் என்பதை பார்க்க இருக்கிறோம். முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது யோபு தன்னுடைய நண்பர்களை நோக்கி, நீங்கள் என்னை ஏன் வருத்தப்படுத்தி வார்த்தைகளால் நொறுக்குகிறீர்கள், என்னை ஏன் மனமடிய செய்கிறீர்கள் என்பதாக கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். 6ஆம் வசனத்திலேயும் கூட, தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறதான யோபு 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரையிலான பகுதிகளிலே தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் என்னென்ன காரியங்களை செய்தார் என்று அவர் விவரித்து கூறுகிறதை நான் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலே, அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார், நான் அற்று போகிறேன். 11ஆம் வசனத்திலே, தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார், தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார் என்பதாக அவர் கூறுகிறார். 12ஆம் வசனத்திலேயும் கூட, அவருடைய தண்டு படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கினார்கள் என்று அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் அவருக்கு விரோதமாக எழும்பினதினாலே அவருக்கு என்னென்ன காரியங்கள் நேரிட்டது என்பதை பட்டியலிடுகிறார். என் சகோதரர் என்னை விட்டு தூரமானார்கள், பந்து ஜனங்கள் விலகினார்கள், சிநேகிதர் என்னை மறந்தார்கள், வீட்டு ஜனங்களும் வேலைக்காரிகளும் அந்நியனாக பார்க்கிறார்கள், அநேகருடைய பார்வைக்கு நான் பரதேசியாய் போல காணப்படுகிறேன், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று ஒரு பெரிய பட்டியலையே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள் கூட என்னை அசைகை பண்ணுகிறார்கள், நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள், என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என்பதாக யோபு கூறுகிறார். 21ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்கிறதான வேளையிலே தன்னுடைய இரக்கத்திற்காக யோபு மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் வசனத்திலே, என் சகோதரரே எனக்கு இரங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது என்பதாக கூறுகிறதான யோபு இப்பொழுது ஒரு சந்தோஷமான, ஒரு விசுவாசமான, நம்பிக்கையான ஒரு வார்த்தையை கூறுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன்.
இதோ என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்லி யோபு கூறுகிறார். 19ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, காரியம் விளங்கும் பொழுது நாம் ஏன் அவனை துன்பப்படுத்தினோம் என்று சொல்லுகிறது நேரிடும். இப்பொழுதும் பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாயத்திற்கு உண்டாகிறது என்று நீங்கள் அறியும்படி மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்று கூறுகிறான். 20ஆம் அதிகாரத்திலேயும் கூட சோப்பார் அதற்கு உத்தரவு கொடுக்கிறதை நாம் வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தின் முழு கருப்பொருளை 4ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். துன்மார்க்கரின் கெம்பிரம் குறுகினது, மாயக்காரரின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதாக அவர் கூறுகிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்திலே எப்படியாக துன்மார்க்கர் மரிக்கிறார்கள் என்பதை விவரித்து கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல இன்னும் 11ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அதிலே அவர் பொல்லாப்பு எப்படியாக அவர்களை பிடித்துக் கொள்கிறது, அதே சமயத்திலே துன்மார்க்கர் தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளாக எப்படி ஆளாகிறார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். அதாவது இந்த சோப்பாரும் கூட ஒரு விதத்திலே பில்தாத் எப்படி 18ஆம் அதிகாரத்திலே கூடியிருந்தாரோ அதே போலதான் தன்னுடைய யோபுக்கு எதிரான வாதத்தை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலே தான் யோபு தன்னுடைய பதிலை கொடுக்கும்படியாக 21ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். அவர் ரொம்ப எளிதாக சொல்லுகிறார், என் வசனத்தை கவனமாக கேளுங்கள், இது நீங்கள் என்னை தேற்று பண்ணுகிறது போல இருக்கும் என்று சொல்லி, நான் பேசும் பொழுது சகித்துக் கொள்ளுங்கள், பேசின பின்பு என்னை பரியாசம் பண்ணினாலும் பரவாயில்ல என்று சொல்கிறதாக நாம் வாசிக்க முடிகிறது. அதாவது யோபு மிகவும் விரக்தியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வந்ததினாலே தன்னுடைய நண்பர்கள் மறுபடியும் தன்னை குற்றம் சாட்டுகிறதை பார்க்கும் பொழுது இவ்வாறாக கூறுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறதான வாதம் என்னவென்று சொன்னால், துன்மார்க்கர் நிச்சயமாகவே செழிக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய முதிர் வயதிலே அவர்கள் பலவான்களாக மாறுகிறார்கள், அவர்களுக்குள்ளாக தேவ பயம் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் தேவனையும் கூட விட்டு விலகி தங்கள் வழியை தங்கள் இஷ்டத்திற்கு செலவழிக்கிறார்கள். சர்வ வல்லவரை நாங்கள் சேவிக்க வேண்டாம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதுனால எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை போன்ற காரியங்களை அவர்கள் கூறுகிறார்கள். 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று யோபு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கரின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் தொடர்ந்து கூறுகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நீதி உள்ளவர், அவர் நியாயமான காரியங்களையே செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்று யோபு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 30ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கனையின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான் என்று யோபு கூறுகிறார். இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது கூட யோபு, நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்ல வேண்டாம், உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது என்பதாக அவர்களை பார்த்து அவர் விளங்குகிறதை நாம் வாசிக்க முடியும். அதாவது யோபுவின் கூற்றின்படியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய நண்பர்களோ நம்முடைய வார்த்தையோ அதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதாக அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் விளம்புகிறதான யோபு தனக்கு தேவனுக்கும் இடையிலே இருக்கிறதான அந்த உறவை கெடுத்துக் கொள்ளவில்லை, எங்கேயும் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலேயும் பிரியமானவர்களே, நம்ம எல்லா நேரங்களிலேயும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால், நாமும் கூட யோபு கடந்து செல்லுகிறதான பாதையிலே சென்றாலும் அனைத்தையும் இழக்க நேரிட்டாலும் தேவன் இரட்டிப்பானதை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.